ஹலோ கைஸ், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜே நிற்கல ரைட் சைடில். அதை அன்றைக்கி எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு ஹெட்செட்டில் இருக்க அந்த பேட்டரி மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்செட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டை அமைக்கி பிடிச்சாலே இது ஓப்பன் ஆயிரும். இதுதான் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன மைக்கு, அந்த இதில் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டனாக அதில் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு கைஸ். அதனால தான் நம்ம வெளியே இருந்து தொடும்போது லைட்டாக தொட்டாலே இது ஆன் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு ப்ளஸ்ஸு மைனஸு. அப்படியே அந்த பேட்டரியை சால்டரிங் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். எதுக்கு இதில் பேட்டரி மாற்றுறோம்னா ரெண்டுமே சேமாக தான் சார்ஜ் போடுவேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமாக நிற்கும். ஆனால் இதில் டக்குனே சார்ஜ் தீர்ந்து போகுது. அந்த இன்னொரு ஹெட்செட்டில் இருந்து அந்த பேட்டரி எடுத்து சால்டரிங் பண்ணிடுங்க. ப்ளஸ் மைனஸ் அதிலே கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதிலே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்டரிங் பண்ணியாச்சு. எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட வர்றது பூராமே பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜ் பின்னு போயிடும், இல்லை அந்த பேட்டரி ப்ராப்ளமே ஆயிரும். நீ கரெக்டாக அது இருந்த மாதிரி உள்ளே வச்சு மாட்டிடுங்க. ஆன் பண்ணி பார்த்தா ரொம்ப நாள் அது ஒர்க் ஆகாதனால அந்த பேட்டரியில் சார்ஜ் இல்லை. அப்படியே சார்ஜை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ரெண்டு சைடுமே பார்த்து உள்ளே வச்சு லாக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பட்ஸு மட்டும் அப்படியே கலண்டு தனியாக விழுந்துவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வச்சு லைட்டாக பெஃபிக் ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னும் அவ்வளோதான். அது உள்ளே வச்சு அப்படியே சார்ஜ் போட்டு பாருங்கள். அதை சார்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சார்ஜெலாம் நிற்கிது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். வேணா போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். பாய் கைஸ்.